இன்று உங்களுக்கு ஒரு செவிக்கு விருந்தாக ஒரு சின்ன மழலை மாறாத ஒரு மாணவி, 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, திருவேள்விக்குடி பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார். அவளுடைய பேச்சாற்றலை, அவளுடைய ஆர்வத்தை தான் நீங்கள் முதலில் பாராட்ட வேண்டும். அனைவரும் அந்த குழந்தைக்கு ஒரு கைத்தட்டலை தந்து, மயிலாடுதுறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் ரா பவிஸ்ரீ என்ற மாணவி இப்பொழுது பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா பவிஸ்ரீ. நான் திருவேள்விக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் மயிலாடுதுறையின் சிறப்புகள் பற்றி பேச வந்துள்ளேன். ஆயிரமானாலும் மாயிரம் ஆகாது. மாயிரம் மாயவரம் மயிலாடுதுறை. என் மாவட்டம் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டின் 38வது புதிய மாவட்டம் மயிலாடுதுறை. வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் மயிலாடுதுறை. பண்பாட்டு சிறப்புமிக்க மாவட்டம் மயிலாடுதுறை. ஆன்மீக சிறப்புமிக்க மாவட்டம் மயிலாடுதுறை. பார்வதி காவிரி ஆற்றல் துறையில் மயிலாக ஆடியதால் மயிலாடுதுறை என பெயர் பெற்றது. திருவள்ளுவர் படத்தை ஓவிய வேணுகோபால் சர்மா மயிலாடுதுறை தண்ணி வந்து கொடுத்தார் என்பது நம் மண்ணின் பெருமை. மயிலாடுதுறை சுற்றி 9 நகர்கிற கோவில்களும் அமைந்துள்ளன என்பது மிகவும் சிறப்பான செய்தியாகும். மயிலாடுதுறையின் மகத்தான அடையாளம் திருவாவடுதுறை ஆதீனமாகும். அடியார்கள் பாடி நற்சால்வார் ஆணை நமதென பாடி திருவாவடுதுறை ஆதீனம் நேரிடம் செங்கோலை கொடுத்தளிக்கவே நாம் பெற்ற சுதந்திரத்தின் அடையாளமாக திகழ்கின்றது. எழுத்தாளர்கள் கல்வி சாண்டில்யன் எம்.எஸ். சுந்தரமூர்த்தி ஆகியோர் பிறந்த ஊர் மயிலாடுதுறை. தமிழிசை ஆளுமைக முத்துசாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாளவிகா பிள்ளை ஆகியோர் பிறந்த ஊர் மயிலாடுதுறை. சதுரங்க ஜாம்பவான் விஸ்வநாத ஆனந்த் பிறந்த ஊர் மயிலாடுதுறை. மயூரநாத சுவாமி கோவில், பரிமள ரங்கநாதர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், தட்சிணாமூர்த்தி கோவில் என விரும்பிய திசையெல்லாம் கோவில்கள் நிரம்பிய ஊர் மயிலாடுதுறை. சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கிய ஊர் பூம்புகார். சிலப்பதி காக்கும் மணிமேகலையில் புகழும் ஊர் பூம்புகார். புகழ்பெற்ற கண்ணமரக்குடி என்று எங்கள் மண்ணின் பெருமை. நம் மாவட்டம் நம் பெருமை. மயிலாடுதுறையின் மைந்தர்கள் என்பது தென்மீக பருவம். அனைவருக்கும் நன்றி. பேசுகிறாள் என்றால் வாய்ப்பு எல்லோருக்கும் தான் கிடைக்கிறது, சமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை பெறுபவர்கள் மிக குறைவானவர்கள். அதனால் இவர்கள் இந்த மாணவியை முன்னுதாரணமாக கொண்டு பல மாணவர்கள் பேச முன்வர வேண்டும் என்று கூறி இந்த மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.